பாக்டீரியான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்கூலில் படித்ததில் முக்கியமான விஷயம் எது ஞாபகம் வருது? எனக்கு ஞாபகம் வர்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஞாபகம் இருக்கா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருமோ சேம் லைக் தட் பாக்டீரியாவை அடிக்கடி அட்டாக் பண்ணுற ஒரு ஆள் யாரு? வைரஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் வைரஸ் பாக்டீரியா அட்டாக் பண்ணும்போது பாக்டீரியா என்ன பண்ணும்? அந்த வைரஸ் பற்றியான மெமரியை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் மெமரி? சேம் வைரஸ் மறுபடியும் அட்டாக் பண்ணிச்சுன்னா பாக்டீரியா என்ன பண்ண முடியும்? டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த சேம் வைரஸோட டிஎன்ஏவை டீகோட் பண்ணி கட் பண்ணி காலி பண்ண முடியும். ஸோ பாக்டீரியா ஹேஸ் இட்ஸ் ஓன் நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதோட மெமரி பவர்லேயே வைரஸ்க்கு எதிர்த்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கிடுச்சு. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நாம வச்ச பேர், அதாவது 1987 தான் பாக்டீரியாக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், CRISPR சிஸ்டம். ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல. எஸ். ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ள, இந்த மெமரி சிஸ்டத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு என்சைம் இருக்கு, இல்ல முக்கியமான ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் தான் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், CAS9. ஓரளவுக்கு புரியுதுல? பாக்டீரியாவோட ஜெனடிக்கல் மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தோட பேர் கிறிஸ்பார். அந்த சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான புரோட்டீன் இருக்கு, CAS9. அந்த புரோட்டீன் என்ன பண்ணும்? சேம் வைரஸ் வந்துச்சுன்னா அந்த வைரஸோட முக்கியமான பகுதியை கட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்பார்ன்றது ஒரு சிஸ்டம், மெமரி பேஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான டூல் எது? CAS9. அது என்ன பண்ணும்? வர்ற வைரஸை கட் பண்ணி விட்டுரும். ஸோ கட்டிங் டூல். ஸோ இந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல, நம்ம ஜீனில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு CAS9 டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூமன் ஜீனை எடிட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வார்த்தை புரியுதா சொல்லுங்க? கிறிஸ்பார் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் புரியுதுல்ல? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஜெனடிக்கலி ஏதோ டிசீஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அவங்களோட ஜீனுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு, இல்லை மியூட்டேஷன் ஆயிருக்கலாம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கட் பண்ணிட்டு ப்ராப்பரான வைக்கலாம் தானே? ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஜெனடிக் டிசீஸ், ஸ்கூல்ல படிச்ச சிக்கிள் செல் அனிமியா, தலசெமியா, இந்த 2 நோய்களுக்கும் முக்கியமான காரணம் என்ன? ஃபால்ட்டி ஜீன்ஸ். ஜீன்ல ஒரு ஃபால்ட் இருக்கு. அப்போ அந்த ஃபால்ட் பகுதி என்ன பண்ணலாம்? கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு பாக்டீரியாவோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், which means we are started editing the human DNA. ஸோ எப்போ எடிட்டிங்னு வார்த்தை பார்க்குறீங்களோ you have to compare with AI editing. இப்போ என்ன ஆகலாம்? AI தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராசஸ்லையும் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். ஆக்சுவலாக இது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்களோ, டெக்னாலஜி படிக்கிறீங்களோ, பயாலஜி படிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் படிக்கும் போதே யூ ஹேவ் டு அப்ளை வித் சொசைட்டி. சொசைட்டியில் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமனோட ஃபால்ட் ஜீனை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹியூமன் பீங்ஸோட ஸ்பெர்ம்ஸ் இருக்குல்ல, ஸ்பெர்ம்ஸு, எக்ஸு, எம்ப்ரியோ, இதில் இருக்கிற ஜீன் என்ன பண்ணலாம்? எடிட் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் புரியுதா? இந்த பார்ட் வந்து we are editing the somatic cell. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்லுக்குள்ள இருக்கிற ஜீனை எடிட் பண்றோம். பட் இந்த ஜீன் என்னது? ஜெர்ம் லைன். அதாவது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற ஒரு டிஎன்ஏக்குள்ள கை வைக்கிறீங்க. அப்போ யாரை யூஸ் பண்ணலாம்? வெல்த்தியர் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பணக்காரங்க யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு, அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி உருவாக்கலாம். அப்போ அதுக்கு ஜீன் எடிட்டிங் டூலை பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்பெர்ம்ல எது பெஸ்ட் ஸ்பெர்ம், அதில் எதை மாற்றலாம், எந்த கேரக்டரை கொண்டு வரலாம், எல்லாத்தையும் பண்ண முடியும், கிரேடிங் பண்ண முடியும். அப்போ இந்த பாட்டு என்னது? அன்எத்திக்கல்ல. பிறக்கும் போதே ரிச்சுக்கும் புவருக்கும் ஒரு இன்இக்வாலிட்டியை உருவாக்கிட்டே பிறகுறோம்ல. ஸோ சயின்ஸ் கேன் கிரியேட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஆல்சோ இன்இக்வாலிட்டி. எதை பொறுத்து இருக்கு? அந்த சயின்ஸை கவர்ன் பண்ணுற பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன இருக்கு, அதை பொறுத்தா இது எல்லாமே. ஸோ பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ என்ன பண்ணணும்? குளோபல் லெவலில் ஜீன் எடிட்டிங் டூலில் எத்திக்கல் பிஹேவியரை கொண்டு வரணும். இது ஒரு வே ஃபார்வர்ட். அடுத்து ஆக்சுவலாக இந்த கிளாஸோட மெயின் பர்பஸ் 2ங்க. அதில் ஒன்று முடிஞ்சிருச்சு. 2 முக்கியமான டேர்ம் இன்ட்ரோ பண்ணும் சயின்ஸில். அதில் ஒன்று வந்து கிறிஸ்பார் பார்த்தாச்சு. அதில் உருவாகிற டிசைனர் பேபிஸ், நமக்கு பிடிச்சமான குழந்தை உருவாக்குறது, ஸ்மார்ட்டர், ஸ்ட்ராங்கர், ஒரு அட்ராக்டிவ். இது ஒரு லிமிடேஷன்ஸ். இன்னொரு முக்கியமானது, அமெரிக்கா தன்னோட கண்ட்ரியில் இந்த கிறிஸ்பார் பேஸ்ட் தெராப்பியை அப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த 2 நோய் பார்த்தோம்ல, தலசெமியாவுக்கும் சிக்கல் செல் அனிமியாவுக்கும் அலோவ் பண்ணிடுச்சு. பட் இதோட ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட்லி. ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஜீனை எடிட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு $2 மில்லியன் ஆகும். 1 மில்லியன் $10 லட்சம், $20 லட்சம். ஸோ வாட் இஸ் தி இம்பாக்ட்? கிறிஸ்பார் வழியாகவும் ஹெல்த் இன்இக்வாலிட்டி உருவாக்கலாம். எப்படி? சிக்கிள் செல் அனிமியா எந்த ஒரு மக்களுக்கு அதிகமாக வரும்? ஆப்பிரிக்கன் பீப்புள், மெடிட்டரேனியன் பீப்புள் அண்ட் மிடில் ஈஸ்ட். இந்தியாவிலேயும் வரும், முக்கியமாக ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த பீப்புளுக்கு கிறிஸ்பார் தியரி கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? இந்த கிறிஸ்பார் தெரப்பியை இன்னும் கொஞ்சம் சீப்பாக உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் காஸ்ட் எஃபெக்டிவ் கிறிஸ்பார் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் பேஸ்டு கூட ஹெல்த்தில் இன்இக்வாலிட்டி வரும் அப்படின்றது நமக்கு புதுசு கிடையாது. ஆக்சுவலாக கோவிட்ல உருவாச்சுல ஃபண்டமெண்டல் காஸ் தியரி நான் இருக்கா? அதாவது த நியூ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். எப்போல்லாம் இந்த உலகம் புதிய டெக்னாலஜி கண்டுபிடிக்குதோ எல்லா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டட் பை ப்ரிவிலேஜ்டு கிளாஸ். எக்ஸாம்பிள், கோவிட் வேக்சின்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்டு டு வெல்த்தியர் நேஷன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் காஸ்ட் தியரி இஸ் ப்ரூவ்டு. ஸோ இதே பேட்டர்ன் கிறிஸ்பார்லையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு டேர்ம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த டேர்ம் பார்க்கலாம். இதுவும் பேசிக்ஸ் தான், கார் டி செல் தெராப்பி. ஸோ இந்த டேர்ம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிருக்கலாம். நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், நம்ம ஹியூமன் பீங்ஸோட மோஸ்ட் யூனிக் என்ன? நமக்கு என்ன இருக்கு? ஓன் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அது என்ன பண்ணும்? உள்ள வர பாக்டீரியா, வைரஸை காலி பண்றோம். பட் நம்ம உடம்புக்குள்ள கேன்சர் செல் வந்தால் மட்டும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரீசன்? நம்ம ஹியூமன் பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கேன்சர் செல் ஒரு செல். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற
ஒரு செல்லு மாதிரி தான் கேன்சர் செல். நார்மல் செல் நினைச்சு என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. இது யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கேன்சர் செல் யூஸ் பண்ணி மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை சரி பண்றதுக்கு ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட உடம்புல இருந்து டி செல்ஸை கலெக்ட் பண்ணும். வாட் இஸ் டி செல்ஸ்? நம்ம உடம்புல இருக்கிற ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் WBC, ஒயிட் பிளட் செல். ஸோ ஹியூமன் பாடியில இருந்து we have to collect the T cells, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு ப்ராசஸ் பேரு லியூகா ஃபெரிசஸ். ஸோ இந்த செல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் வருதுன்னா இந்த செல் தான் என்ன பண்ணும், ஃபைட் பண்ணும். அந்த செல் என்ன பண்றோம், கலெக்ட் பண்றோம். ஸோ கலெக்ட் பண்ண டி செல்லோட ஒவ்வொரு செல்லோட ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை மாடிஃபை பண்றோம். மாடிஃபை பண்ணி கேன்சர் செல்லை ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறோம். அப்போ நார்மலாக இருக்க டி செல் இப்போ என்ன பண்ண போகுது, கேன்சர் செல்லை ரெகக்னைஸ் பண்ண போகுது. அப்போ அதுக்கு ஒரு ஜீன் ஆல்டர் பண்றோம்ல, ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் CAR டி செல், கிமர்ஜிக் ஆன்டிஜென் ரெசெப்டார் டி செல், CAR. அடுத்து என்ன பண்ணுவோம், நார்மல் டி செல் வேற, இப்போ CAR டி செல் வேற. இப்போ இந்த செல் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் CAR டி செல் இஸ் மல்டிப்ளைடு. இப்போ என்ன பண்ண போறோம், அடுத்து இன்ஃபியூஸ் பண்ண போறோம், ஹியூமன் பாடிக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண போறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல் கண்டுபிடிச்சிரும், கேன்சர் செல்லை டிஸ்ட்ராய் பண்றோம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு வர கேன்சர் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு. ஒவ்வொரு கேன்சர் செல்லுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஆன்டிஜனை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தும் டி செல் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன கேன்சர் இருந்திருக்கோ அதுக்கேற்ற CAR உருவாக்கணும். அதுக்கேற்ற CAR டி செல் உருவாக்கி இன்ஃபியூஸ் பண்ணணும், கஸ்டமைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லியூகேமியா, இந்த செல்ல இருக்கிற ஆன்டிஜன் CD19, இப்போ இதுக்கேற்ற ஒரு CAR டி உருவாக்கணும். மைலோமா, இதில் இருக்கிற ஆன்டிஜன் PCMA, இதுக்கேற்ற CAR டி ஒன்று உருவாக்கணும். அகைன் USA அப்ரூவ்டு தி CAR டி தெரப்பி எப்போ, 2017. அண்ட் ஒன்ஸ் அகைன் காஸ்ட் ரொம்ப அதிகம். சேலஞ்சஸ், we have to make it cost effective. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட 2024 ரிப்போர்ட் என்ன பாயிண்ட் சொல்லுது, USA, ஜப்பான், இந்தியா ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கிற லேபர்ஸ் வாரம் டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. USAல 30 ஹவர்ஸ், ஜப்பானில் 36 ஹவர்ஸ், இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறது 46.7 ஹவர்ஸ். ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியும் ஜென்ரலாக குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லேபர் இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். அதாவது இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி செய்ய வேண்டிய வேலை இருக்குல்ல, அந்த எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்தியன்ஸ் ஆர் லெஸ் ப்ரொடக்டிவ். அதுக்கு என்ன ரீசன், சிம்பிளாக சொல்லணும்னா பாலிடிக்ஸ். அதான் பார்க்க போகிறோம். பாலிடிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்களேன். அஸ்யூம் பண்ணுங்களேன், இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, லேபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி திருப்பூரில் இருக்குல்ல, ஸோ டே நைட் ஒர்க் கரெக்டாக. அப்போ இவ்வளோ இண்டஸ்ட்ரி, இவ்வளோ லேபர்ஸ் டே நைட் ஒர்க் பண்ணியும் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் குளோபல் லெவலில் இந்தியாவோட பங்கு எவ்வளோ, ஜஸ்ட் 3%. 100 பொருளில் 100 துணியில் 3 துணி மட்டும் தான் இந்தியா வந்து போகுது. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், இவ்வளோ மேசிவ் லேபர் ஃபோர்ஸ் இந்தியாவில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டில் டாமினேஷன் இருக்கணும். பட் அப்படி இல்லை. என்ன ரீசன், எந்த இண்டஸ்ட்ரியும், எந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, டெக்னாலஜியை அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியன் கேபிட்டலிஸ்ட் ஆர் ரெஃப்யூசிங் டு மாடர்னைஸ் தேர் ஃபர்ம்ஸ். ஏன் மாடர்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கு மாடர்னைஸ் பண்ணணும், நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது, சீப் லேபர் இருக்குது, அண்ட் ஆல்சோ லேபர் எப்படி இருக்குது, சர்ப்ளஸாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எத்தனை பேர் வேணால் வேலைக்கு வச்சுக்கலாம், சீப்பாக வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லேபர்ஸ் என்ன பண்ணலாம், டே நைட்னு ஃபுல்லாக ஒர்க் பண்ண வைக்கலாம். தேவையில்லாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆகும், அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், நமக்கு தான் லாஸ். ஸோ லேபர்ஸை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். திஸ் இஸ் தி ஹிடன் ரியாலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த லேபரோட சர்ப்ளஸ் வேல்யூ இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா வேலை தரல, அது வழியாக வர ப்ராஃபிட்டில் நீ ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் லாங் டேர்மில் இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு என்ன ஆகும், ரிவிட் அடிக்கும். என்ன ரீசன், நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது லேபரை, பட் சம்பளம் ரொம்ப கம்மி, சீப், காசு ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த லேபர்ஸ்லாம் போயிட்டு மார்க்கெட்டில் பொருள் எப்படி வாங்குவாங்க, டிமாண்ட் எப்படி அதிகமாக இருக்கும், டிமாண்ட் கம்மியாகிடும். டிமாண்டே கம்மியாயிடுச்சுன்னா கம்பெனிஸ்க்கு எப்படி ப்ராஃபிட் வரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் செல்ஃபிஷாக தன்னோட ப்ராஃபிட்டுக்காக சேலரி குறைக்கிறாங்களே, அதன் வழியாக இந்தியாவோட GDP ஆகிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும். மார்க்கெட் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா GDP ஆகிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்தியா ஒரு பக்கம், சைனா, பங்களாதேஷ், இந்த எல்லா கண்ட்ரியும் இந்தியா தாண்டிடுச்சு. இதில் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸில். என்ன ரீசன், இவ்வளோ வருஷமாக, கடைசி 10-15 வருஷங்களா இந்தியன் கேபிட்டலிஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை பார்த்து குளோபல் மார்க்கெட்டை விட்டுட்டாங்க. லேபர் பிகம்ஸ் அன்ப்ரொடக்டிவ். ஸோ இண்டஸ்ட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறதை விட்டுட்டு லோ காஸ்ட் ஹை லேபர் மைண்ட் செட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. கம்மி காசை கொடுத்து அதிகமாக லேபர் வாங்கி அதில் வர லாபம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கலான்ற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரல. ஸோ இம்பாக்ட் புரிஞ்சு வச்சுக்கல, நீங்கள் சீப் லேபர் மேலே ஓவர் டிபெண்ட் ஆகிறது, ஓவர் லேன்ஸ் ஆகிறது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் IT செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஸோ மல்டிபிள் செக்டர்ஸும் பாதிப்பு ஏற்படும். ஸோ லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், லோ சேலரி, இது ஒரு பக்கம், கம்பெனிக்கு ஹியூஜ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20 ஃபேக்டரிஸோட கேபிட்டலிஸ்டோட ப்ராஃபிட் 31%, 2021-22 46% ப்ராஃபிட் வந்து ஸ்கை ராக்கெட்டிங். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ல லிங்க் பண்ணி பாருங்க, இந்தியாவில் ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுல, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசினாங்களே, அதோட மெயின் இன்டென்ஷன் இதுவா இருக்கலாம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மெயின் நோக்கம் என்ன, இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பத்தல. இப்போ அடுத்த கொஸ்டின் வரலாம், இந்தியாவில் லேபர் லாஸ் இல்லையா, எப்படி இவ்வளோ கம்மியாக காசு கொடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்தியாவோட லேபர் லாஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எல்லா கம்பெனிஸ் மஸ்ட் மூவ் ஃப்ரம் ஆர்கனைஸ்ல இருந்து அன்ஆர்கனைஸ்டு ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்.
அப்போ என்ன பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான குட்டி ஒர்க்ஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய ஒர்க்ஸை ஆர்கனைஸ்லேருந்து அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஃபார்மல் லேபர்ஸ். ஏன்னா பெரிய கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரி, லா சப்போர்ட் பண்ணணும், ஃபார்மல் லேபர் வந்துடுவாங்க. அப்போ இங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணிடலாம், மாற்றிடலாம், இன்ஃபார்மல் லேபருக்கு மாற்றிடலாம். அதாவது நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற குரூப் ஆஃப் லேபர்ஸ் இருப்பாங்களே, பிரிச்சுட்டு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பி வச்சிடலாம். அப்போ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் என்ன பண்ண தேவையில்ல, லேபர் லாஸை ஃபாலோ பண்ண தேவையில்ல, சேலரி ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஒர்க்கிங் டே ஃபாலோ பண்ண தேவையில்ல. அப்போ ஆர்கனைஸ் செக்டர் அன்ஆர்கனைஸ்ட் மாறும்போது, ஃபார்மல் லேபர் இன்ஃபார்மலாக மாறும்போது என்ன ஆகும், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், கம்மி சேலரி, மோர் ப்ராஃபிட். ஆக்சுவலாக இப்போ சொன்னது வந்து டெரிவேஷன் கிடையாதுங்க, ரியல் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஃபோர்ஸ் லேபர் 70% working in small unregistered enterprises, which means unregulated wages and unregulated labor condition. உங்களுக்கு புரியுதுல, எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஒர்க்ஸை, நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க, அவுட் சோர்சிங் பண்ணி எல்லா லேபர்ஸையும் இன்ஃபார்மல் வச்சிருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டாப் இண்டஸ்ட்ரீஸ் வேர் அவாய்டிங் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்ட்லி வித் லேபர்ஸ். அவங்களுக்கு பொருள் வந்துடும், பட் என்ன தேவையில்லை, லேபருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை. தேர் ஒர்க்கிங் இன் தி லோவர் செக்டார்ஸ் இல்லை எம்எஸ்எம்இஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட், இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிறதுக்கான மெயின் ரீசன், ரெண்டாவது மெயின் ரீசன் இதுதான். டாப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அது சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்களே எம்எஸ்எம்இஸ், ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவில் ஃபேராக இல்லை. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜப்பான் மாடல் ஆஃப் க்ரோத்தை கம்பேர் பண்ணலாம். ஸோ ஜப்பானில் ஒரு லார்ஜ் ஃபேர்ம் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு லார்ஜ் கம்பெனி, அவங்களுக்கும் உங்களை சப்ளை பண்ணுற ஸ்மால் ஃபேர்ம்ஸ், தே ஹேவ் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த டாப் இண்டஸ்ட்ரியோட ஒரு பொருள் வந்து குளோபல் லெவலில் டாப் குவாலிட்டின்னு பேர் வாங்கணும்னா யார் முக்கியம், சப்ளை பண்ணுற இந்த கம்பெனிஸ் முக்கியம். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு ஸ்மால் கம்பெனிஸையும் பெருசாகிறதுக்கு இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணும். அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, இவங்க எல்லாரும் நல்ல குவாலிட்டி உற்பத்தி பண்ணி தரதுக்கு நல்ல விலை தராங்க, ஃபேர் ப்ரைஸிங். ஸோ ஒரு குட்டி கம்பெனிஸையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேர் ப்ரைஸும் தராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆகும், சப்ளை நல்லா வருது, மியூச்சுவல் பெனிஃபிஷியல் மாடல். பட் இந்தியாவில் பிக் ஃபர்ம்ஸோட ஜென்ரல் டெம்ப்ளேட் இன் இந்தியா, மாதம் இந்த குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு தரோட காசு இருக்குல்ல, டிலேடு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். இப்போ மாதம் உனக்கு வந்து இன்னும் காசே வரலன்னா நீ என்ன பண்ணுவ, ஓகே அடுத்த மாதம் இந்த கம்பெனி தரும், அதுக்கு என்ன பண்ணலாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ உனக்கு ஃபண்ட் என்ன பண்ணல, கரெக்டான டைமில் கிடைக்கல. அடுத்து ஒரு நீ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாலுமே இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, உன் பொருளுக்கான ஃபேர் ப்ரைஸ் தர மாட்டேங்குது. அப்போ நல்ல வேலை நீ தரலனா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் என்ன கிடைக்காது, லேபரோட சேலரி என்னாகும், கட் ஆகும். ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான முக்கியமான ஒர்க் என்ன பண்ணியாச்சு, அவுட் சோர்சிங் பண்ணி லேபர்ஸை இன்ஃபார்மல் ஆக்கியாச்சு. அதையும் தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண வராங்கன்னா அந்த ஒர்க்கிங் பண்ணுறதுல 56% பாதிக்கு பாதி பேர் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். ஸோ கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு லேபர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. தே ஆர் பெய்டு லோவர் வேஜஸ். மோஸ்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யார், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, பார்கெனிங் பவர் இருக்காது, சோஷியல் ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்காது. திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ஒரு கண்ட்ரி தன்னோட லேபர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வில் நெவர் பில்ட் எ ஸ்ட்ராங் எக்கனாமி. ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கு தேவையானது எஃபெக்டிவ் லேபர், எஃபெக்டிவ் லேபருக்கு தேவையானது ஃபேர் வேஜஸ் ப்ளஸ் குட் லேபர் கண்டிஷன். ஸோ என்வரான்மெண்ட்டை படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் படிக்கலாம், செப்பரேட்டாக பயோடைவர்சிட்டி படிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் பண்ண போகிறது பயோடைவர்சிட்டி சம்மந்தப்பட்ட சில முக்கியமான டேர்ம்ஸ். லாஜிக் புரியுதா? கிளைமேட் சேஞ்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்குன்னு தனியாக மீட்டிங் நடக்கும். குளோபல் லெவலில் COP25, 26 மீட்டிங் நடக்கும். சேம் லைக் தட் பயோடைவர்சிட்டி, அதாவது பிளான்ஸ், அனிமல்ஸ், என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, இதை சேவ் கார்ட் பண்ணுறதுக்கும் மீட்டிங் நடக்கும். அது தனியாக COP15, 16 மீட்டிங் நடக்கும். இப்போ பார்க்க போகிறது பயோடைவர்சிட்டி சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் வந்து சில முக்கியமான டேர்ம்ஸ். அதில் ரொம்ப பழைய ஒரு டேர்ம், குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, 1991 உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்தோம்ல, இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், எல்லா மீட்டிங்க்கும் எல்லா இனிஷியேட்டிவ்க்கும் என்ன தேவை, ஃபண்டு தேவையில்லை. ஸோ அந்த ஃபண்டை ரெடி பண்ணி தர ப்ரோக்ராம் தான் குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி. ஸோ எல்லா என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபண்டு தர ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி. இப்போ பார்க்க போகிறது இந்த GEFக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் லிங்க் பண்ண சில ஃபண்ட். பயோடைவர்சிட்டி சம்மந்தப்பட்ட முக்கியமான மீட்டிங், எத்தனாவது மீட்டிங், COP15. எந்த வருஷம், 2021. எந்த ஊரில், கன்மிங் எங்கே இருக்குது, சைனா. ஸோ இந்த மீட்டிங்கில் சைனா ஒரு முடிவு பண்ணுது, பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணலாம். அதுக்காக ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டு ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற பயோடைவர்சிட்டியை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபண்டு தரேன். யார், சைனா. கன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். மீனிங் புரிச்சுல, அந்த ஊர் மீட்டிங்கில் முடிவு பண்ணதுனால அதே பேர் கன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட்னால நீங்கள் என்ன வரணும், China is giving fund for developing countries to safeguard the biodiversity in developing countries. ஆக்சுவலாக இந்த மீட்டிங் நம்பர் இருக்குல்ல, COP15. அடுத்த வருஷம் மீட்டிங் வந்து COP 15.2 நடக்கும், 15.3 நடக்கும். ஓகேவா, அது மோஸ்ட்லி நியூஸ்ல வராது, பட் அது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் COP 15.2 2023 மான்ட்ரியல்ல, அதாவது கனடாவில். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒன்லி ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு, சைனா. இது குளோபல் லெவலில் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபண்ட் லான்ச் 2023. என்ன ரீசன், பயோடைவர்சிட்டியை குளோபல் லெவலில் லாஸ் ஆகுதுல்ல, அந்த லாஸ் தடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணுறோம், அதுக்கான ஃப்ரேம் ஒர்க். ஸோ டோட்டலாக
ஒரு $400 மில்லியன் அளவுக்கு கலெக்ட் பண்ணுறது எய்ம். வாட் இஸ் தி பர்பஸ்? கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த விஷயம்லாம் இப்போ ஏன் படிக்கிறோம்? இந்த வருஷம் COP 16th மீட்டிங் ரிகார்டிங் தி பயோடைவர்சிட்டி நடக்குது இந்த ஊரில், ரோமில். இந்த மீட்டிங்கில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று இப்போ மேலே பார்த்தோம்ல, குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபண்ட். அந்த ஃபண்ட் ஒரு அமௌண்ட் சொன்னோம்ல, அந்த அமௌண்ட் போதுமா, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணும். அதாவது இந்த இனிஷியேட்டிவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, இன்னும் ஃப்ளாஷ்பேக் போகலாம். போன வருஷம் 2024 ஒரு மீட்டிங் எந்த ஊரில்? கொலம்பியா இருக்குல்ல, கொலம்பியாவில் காலி. இந்த மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, பட் முடிவு பண்ணப்படல. அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் DSI, டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபார்மேஷன். டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபார்மேஷன் மீனிங் புரியுதா? ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வரும், ஒரு வில்லேஜுக்குள்ள வரும். அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு மரத்துல இருந்து ஒரு பொருள் எடுக்கும். அந்த இலையில ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் இருக்கலாம். அந்த இலையோட ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை யூஸ் பண்ணி ஒரு மெடிசனை உற்பத்தி பண்ணலாம். அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வரலாம். அந்த ப்ராஃபிட்லாம் யாருக்கு போகுது? கம்பெனிக்கு. பட் நீ என்ன பண்ணு, அந்த மரம் எங்கே இருந்துச்சு? அந்த வில்லேஜில். அந்த மரத்தில் இந்த மெடிசனுக்கு எப்படி தெரியும்? அந்த வில்லேஜ் மக்கள் இருக்கிற பீப்புள்ஸ் நாலேஜ், இண்டிஜினஸ் நாலேஜ், அந்த மக்களோட நாலேஜ் இருந்தனால தான் அந்த மரம் யூஸ்ஃபுல் தெரியும். கரெக்டாக? அப்போது அட்லீஸ்ட் என்ன பண்ணு, உன்னோட லாபத்தில் பாதி காசு அந்த மக்களுக்கு கொடு. மீனிங் புரிச்சா? டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபார்மேஷன். அந்த இன்ஃபார்மேஷன் கொடுத்த இண்டிஜினஸ் மக்களுக்கு என்ன பண்ணு, 50% கான்ட்ரிபியூட் பண்ணு. நீ கான்ட்ரிபியூட் பண்ணுற காசை ஒரு ஃபண்ட் ஆக்கலாம். அந்த ஃபண்டுக்கு பேர் காலி ஃபண்ட். என்ன ரீசன்? இந்த காலி மீட்டிங்கில் முடிவு பண்ணப்படுது, டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த வருஷம் நடக்க போகிற மீட்டிங்கில் எங்கே நடக்க போகுது? இட்டாலி, ரோம். இந்த மீட்டிங்கில் இந்த காலி ஃபண்ட் இருக்குல்ல, அந்த ஃபண்டை எப்படி ஃபேராக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம்? யாருக்கு யாருக்கும்? இந்த கம்பெனிக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும், ப்ளஸ் அந்த இண்டிஜினஸ் மக்களுக்கும். ஸோ ஜெனட்டிக் ரிசோர்ஸ்லேருந்து கிடைச்ச ப்ராஃபிட்டு ஹேவ் டு ஷேர் ஃபேர்லி. ஸோ இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி தரேன்னா இந்தியா தான். ஸோ காலி ஃபண்ட் உருவாகிறதுக்கான மெயின் மோட்டிவ் யார்? இந்தியா. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பயோடைவர்சிட்டி பற்றி நீங்கள் மெயின்ஸ் எழுதினாலே என்ன எதை எழுதணும்? கண்டிப்பாக ஃபண்ட் எழுதணும். ஓகேவா? ஃபண்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது $700 பில்லியன். இது மறந்துடாதீங்க. வருஷம் 700 பில்லியன் இருந்தால் மட்டும்தான் பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிறது மில்லியன் கணக்கு. மில்லியன் எங்கே இருக்குது, பில்லியன் எங்கே இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி ஃபண்டிங் கேப் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஓகேல, இது கடைசி நான் வச்சுக்க வேண்டியது COP 16th மீட்டிங் நடக்க போது. அதோட அப்டேட்டை, அந்த நியூஸை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கரன்சி ஸ்வாப். சென்டர் பேஜில் பார்த்துருப்பீங்களே. ரொம்ப பேசிக்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி பார்த்தோம்ல, இந்தியன் கரன்சியும் டாலர்ஸும் பார்த்தோம், வேல்யூ குறைஞ்சி போச்சு. என்ன ரீசன்? அந்த கரன்சி மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் எப்படி அதிகமாகும் குறையும் பார்த்தோம்ல. அந்த பேசிக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பேசிக்ஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா அதை பார்த்துட்டா 90% ஓவர். அதோட கன்க்ளூஷன் தான் இது. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த கரன்சி ஸ்வாப் இருக்குல்லங்க, இது வந்து நிறைய ஆங்கிளில் பார்க்கலாம், நிறைய டைப்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி சிலதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ரொம்ப க்ரூட் எக்ஸாம்பிள். இந்தியாவுக்கு தேவையான டாலர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது யார்? RBI. ஓகே, RBI கிட்டே இருக்கும், பேங்க்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்தியா கிட்ட இல்லை RBI கிட்ட, பேங்க்ஸ் கிட்ட டாலர்ஸ் எதுக்கு தேவை? நம்ம தினசரி மற்ற கண்ட்ரிலேருந்து பொருள் வாங்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆயில் வாங்குறோம். ஆயில் வாங்குறது நம்ம தர வேண்டிய காசு பே பண்ணும்ல, டாலர்ஸ் தான் பே பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ தினசரி பொருள் வாங்குறதுக்கு டாலர்ஸ் தேவை. ஒன்று, நம்ம ஊர் பசங்க வந்து வெளிநாட்டில் படிக்க போகலாம். அங்கே படிக்கிறது என்ன தேவை? காசு தேவை, டாலர்ஸில் தேவை. நம்ம ஊர் வாங்கிட்டு போவாங்க. இல்லைனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஊருக்கு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, அந்த ஊரில் செலவு பண்ணுறது என்ன தேவை? டாலர்ஸ் தேவை. உங்ககிட்ட ருபீஸ் தான் இருக்கும். ஸோ பேங்க் கிட்டேயோ இல்லை RBI கிட்ட பண்ணி ஆகணும். நீங்கள் டாலர்ஸை வாங்கிட்டு தான் வெளியூருக்கு போகணும். ஸோ நம்ம லைஃப்பில் அன்றாட தேவைக்கு எது யூஸ் ஆகுது? டாலர்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி ஆகணும்? டாலர்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். யார் பண்ணுவா? RBI முடிஞ்ச அளவுக்கு டாலர்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். பட் ரீசெண்ட் டைமில் என்ன ஆகுது? ஸோ வாட் இஸ் தி கரண்ட் ஸ்டேட்டஸ்? இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு? இந்தியாவோட கம்பெனிஸ்ல வந்து ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்களா? ஃபாரினர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்ககிட்ட என்ன இருக்கும்? டாலர்ஸ் இருக்கும். அப்போ இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம், டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? பட் நான் பார்த்தோம்ல, நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு என்ன பண்றாங்க? வெளியே போறாங்களா? என்ன ரீசன்? அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ட்ரம்ப் தானே. ட்ரம்ப் என்ன பண்றாரு? ஒவ்வொரு கண்ட்ரியா டாரிஃப் அதிகமாகிட்டே இருக்காரு. டாரிஃப் அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு போச்சுன்னா ஆகும், விலை அதிகமாக இருக்கும். விலை அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இப்போ இந்தியன் கம்பெனிஸோட ப்ராஃபிட் ஆகும், குறையும். இப்போ இந்தியன் கம்பெனிஸ் ப்ராஃபிட் குறையுதுன்னா நம்ம எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு இந்தியன் கம்பெனி ஷேர் வாங்கணும்? வாங்க மாட்டாங்களே. ஆல்ரெடி வாங்கின ஷேர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்து வெளியே வந்துடுறாங்க. இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஃப்ளோ குறைஞ்சி போச்சு? டாலர்ஸ் ஃப்ளோ குறைஞ்சி போச்சு. இல்லை டாலர்ஸ் ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை கரன்சி மார்க்கெட்டில் எந்த கரன்சிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குமோ அது வேல்யூ எப்படி இருக்கும்? பார்க்க அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்தியாவோட மார்க்கெட் எப்படி இருக்குது? ஸ்டாக் மார்க்கெட்டில் டாலர்ஸ் வெளியே போயிடுச்சு. டாலர்ஸ் வெளியே போக இந்தியாவோட வேல்யூ என்ன ஆகும்? குறையுமா? குறைஞ்சிட்டே இருக்கா? அதுக்கு என்ன பண்ணலாம்? RBI டாலர்ஸை மார்க்கெட்டில் இன்ஃபியூஸ் பண்ணலாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா பேங்க் கிட்ட என்ன இருக்கும்? டாலர்ஸ் இருக்கும். அந்த எல்லா டாலர்ஸ் என்ன பண்ணுது? RBI வாங்குது. ஸோ RBI தங்கிட்ட ருபீஸை கொடுத்துட்டு டாலர்ஸை வாங்குது. ஸ்வாப்பிங் தானே. ருபீஸை கொடுத்துட்டு டாலர்ஸ் வாங்குதா? டாலர்ஸை வாங்கி மார்க்கெட்டில் டாலர் ஃப்ளோ என்ன பண்ணுது? அதிகமாக்குது. பண்ணாங்களாம் ஃபியூச்சரில் வேல்யூ கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலாம். KMPG ஸ்டடி இவங்க ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் AI ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது பேரலாக எல்லா கண்ட்ரிலையும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் 2030 வச்சுட்டா இன்னும் ஒரு 5 இயர்ஸில் 2030 குளோபல் லெவலில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 85 மில்லியன் ஒர்க்கர்ஸ்
ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? சரி, இந்தியானாலே ஒரே ஒரு விஷயம் தான், லேபர் சர்ப்ளஸாக இருக்க ஒரு கண்ட்ரி. அட் தி சேம் டைம் பேரலா குளோபல் லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த ஸ்கில்டு லேபருக்கு டிமாண்ட் பயங்கரமாக இருக்க போகுது 2030. ஸோ இந்த குளோபல் டிமாண்டை இந்தியன்ஸ் என்ன பண்ணணும்? யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? ஒரு தலைமுறை வந்து இந்தியாவில் லோக்கல் ஊரில் வேலை செஞ்சாங்க. அடுத்த தலைமுறை வில்லேஜ்ல இருந்து டவுனுக்கு வராங்க, சிட்டிக்கு. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதி பேர் குளோபல் லெவலில் எல்லா ஊர்லேயும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஏ ஜென்ரேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்தியா இஸ் தி ஒன் ஆஃப் தி கண்ட்ரி வித் லார்ஜஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் நம்மளால் மற்ற கண்ட்ரிக்கு பொருள் அனுப்ப முடியுதோ இல்லையோ, குட்ஸ் அனுப்ப முடியுதோ இல்லையோ, பட் we can supply the skilled professionals. ஸோ skilled professionals-ஐ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சப்ளை பண்ணுற ஒரு கண்ட்ரியாக, டாப் கண்ட்ரியாக இந்தியா வரலாம். ஸோ 2030 வரப்போகிற ஸ்கில்டு ஷார்ட்டேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்தியன்ஸ் மஸ்ட் கெட் ரைட் ஸ்கில்ஸ். வாட் இஸ் ரைட் ஸ்கில்ஸ்? ஃபியூச்சரில் என்னென்ன ஸ்கில்லுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட், ஆஸ் ஆல்வேஸ் டெக்னாலஜிக்கு இருக்கும். ரெண்டாவது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முழுக்க வயசானவதா, ஹெல்த் கேர். மூணாவது, கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இன்ஜினியரிங். நாலாவது, ஃபினான்ஸ். இந்த 4 டொமைனில் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குளோபல் ஷார்ட்டேஜை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், மற்ற கண்ட்ரியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஸ்கில், இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான பாலிசிஸ் இதெல்லாம் உருவாக்க வேண்டியது இந்தியாவோட ப்ரையாரிட்டி. ஸோ 2030 எப்படி இருக்கும் இந்தியா? நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் மைக்ரேட் ஆகலாமா? பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சில சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் முக்கியமானது விசா, இமிகிரேஷன் பாலிசிஸ். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பர்மிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், ஈஸியாக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்குது. என்ன ரீசன்? இந்த ஃபாரினுக்கு கூட்டு போகிறாங்கல்ல, ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம். ஒரு ஏஜென்ட் பிடிச்சா போவாங்க, அந்த ஏஜென்ட் தப்பான தான் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணாங்கன்னா, ஸோ ஃபாரின் போனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஃபியர் இன்னும் இருக்குது, உண்மைதான் அது. அந்த ரியாலிட்டி என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்போது ஏஜென்சி என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் லாஸ், அப்புறம் ஏஜென்சிஸ். மூணாவது முக்கியமானது, ஈவன் இந்தியாவில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கினீங்கன்னா அந்த டிகிரி வந்து மற்ற கண்ட்ரியில் அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது. முக்கியமாக மெடிசன் டிகிரி மோஸ்ட்லி இந்தியாவில் வாங்கின மெடிசன் டிகிரி மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரெகக்னைஸ் பண்ணப்படுறது இல்லை. இந்த சேலஞ்ச் சரி பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? மெடிசன்ன்றது ஹைலி ப்ரொஃபஷனல் ஜாப். இப்போ அந்த ஜாப்க்கு கிடைக்கல, ஃபாரினில் ஒர்க் கிடைக்கல. என்ன ரீசன்? இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை அக்ரிமெண்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜ் பேரியர், கல்ச்சுரல் பேரியர். ஸோ அடுத்த 5 இயர்ஸில் இந்த எல்லா சேலஞ்சும் சரி பண்ணிட்டா 2030 என்ன பண்ண முடியும்? டேப் பண்ண முடியும்.